திருப்பி இந்த பிசுறு எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இன்னொரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் டேப் வச்சு அளந்துக்கிறனாலும் அளந்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வருது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இது வந்து நமக்கு அளவு ப்ளவுஸ்லேயே வந்து டாட் வந்து கிராஸாக தான் இருக்குது. இப்போ இந்த 2 டாட்டையும் இப்படி ஒன்றா வச்சோம் அப்படின்னா வச்சு இந்த மாதிரி போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ ஹைட் வருது அப்படிங்கிறத பார்த்து இந்த இடத்துல இருந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே ஹைட்டை மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். இப்போ அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயும் நம்ம ஹைட்டை மார்க் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம செகண்ட் டாட் வந்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டாட் பிடிச்சது இப்படி தான் இருக்குது. செகண்ட் டாட்டுக்கு நம்ம வந்து இதை இப்படி 2ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த கொக்கி பட்டி வி பட்டி வருது இல்லைங்களா, அதை வந்து இந்த சைடில் 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறமேல் நம்ம வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரியே இந்த சைடில் 1/4 இன்ச் அளவுக்கு தைக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இந்த எவ்வளோ தூரத்தில் முடியுதுன்னு பார்த்து அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த செகண்ட் டாட்டோட அளவையும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுடலாம். அடுத்து தேர்ட் டாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம். தேர்ட் டாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரில் ஆம்கோல் சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்து விட்டுட்டு எங்கே வந்து தேர்ட் டாட் வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண பிளேஸையும் இந்த ஃபர்ஸ்ட் டாட்டையும் நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து தேர்ட் டாட் வந்து வந்துடும். இப்போ இந்த அளவை வச்சுட்டு இதில் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த மார்க் பண்ணது ஃபர்ஸ்ட் டாட் மார்க்கும் இந்த தேர்ட் டாட்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணதில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேல உங்களோட டாட் பிடிச்ச இந்த கப் ஷேப் பகுதியை இப்படி வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.